ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடியவரை தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்விலிருந்து மற்றவருடைய போதனையிலிருந்து தொடர்ந்து பல வாரங்களாக நாம் கற்று வருகிறோம். இந்த நாளிலும் அதை தொடர்ந்து நாம் ஓரிரு வசன பகுதிகளை தியானிக்க இருக்கின்றோம். இன்றைக்கு அவர் ராஜ்யத்தில் செல்வதற்காக கொடுத்த ஒரு அறிவுரையில் ஒன்றை நாம் பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து அடுத்த வசன பகுதிக்கும் செல்ல இன்றைக்கு நேரம் இருக்கும் என்று கருதுகிறேன். முதலாவது நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வசன பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனம் முடிய. இந்த வசன பகுதி மத்தேயு 19:13 வரை 15 வசனங்களிலும், லூக்கா 18ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களிலும் இதே நிகழ்வு இருக்கிறது. எனினும் நாம் மார்க் 10ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிப்போம். மார்க் 10:13 முதல் 16 முடிய. அப்பொழுது சிறுபிள்ளைகளை அவர் தொடும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். இயேசு அதை கண்டு விசனமடைந்து, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவுடையது. இவனாயிலும் சிறு பிள்ளைகளைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லி அவளை அணைத்து கொண்டு அவர் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த வசன பகுதி பொதுவாக எல்லோருக்கும் எளிதில் ஞாபகம் வரக்கூடிய ஒரு வசன பகுதி தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியத்தை அவர் யூதேயுடைய எல்லை பகுதிகளில் அல்லது சமாரியா கலிலே எல்லை பகுதிகளில் செய்து வந்த காலத்திலே நடந்த ஒரு நிகழ்வாக இது கருதப்படுகிறது. இந்த மேலும் அவர் எருசலேமுக்கு போவதற்காக ஆயத்தங்களை இந்த காலத்திலே செய்து கொண்டிருந்தார். அப்போது ஒரு இடத்தில் வரும்போது சிறு பிள்ளைகளை அவரிடத்தில் தொடும்படி அவர்களை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள் என்று 13ஆம் வசனத்தில் படிக்கிறோம். இதை சில அறிஞர்கள் எப்படி பார்க்கிறார்கள் என்றால், சாதாரணமான சிறு பிள்ளைகளை அவர் தொடும்படி கொண்டு வந்தார் என்று புரிந்து கொள்வதை விட, பலவீனமான, இன்னும் சொல்ல போனால் பிறக்கும் போதே முடமாகி குருடாகி அல்லது பல்வேறு விதமான மாற்றுத்திறனாளிகள் போன்ற குழந்தைகளைத்தான் அங்கே கொண்டு வந்தார்கள் என்று விளக்குகிற அறிஞர்கள் இருக்கிறார்கள். பொதுவாக இந்த வசன பகுதியை நாம் படிக்கும்போது நம்முடைய மனதில் என்ன தோன்றும் என்றால், சிறுபிள்ளைகளை கூட்டமாக கொண்டு வந்தார்கள், அல்லது சிறுபிள்ளைகள் விளையாடி கொண்டிருந்த போது அங்கே கூட்டி வந்தார்கள், அதுபோன்ற ஒரு தோற்றம் ஏற்படுவது இயல்புதான். ஆனால் அறிஞர்களுடைய பார்வை என்னவென்றால், ஏதோ விளையாடி கொண்டிருந்த குழந்தைகளை மட்டும் கொண்டு வந்தார்கள் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டாம். பெரும்பாலும் பலகீனமான குழந்தைகளை, பிறப்பிலே அங்கீகீனமான பிள்ளைகளை, வாய் பேச முடியாதவர்கள் போன்ற சிறு பிள்ளைகளை அந்த இடத்திலே கொண்டு வந்திருக்கலாம். அவர்களை அவர் தொட்டு சுகப்படுத்தும்படியாக கொண்டு வந்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். அதனால்தான் அந்த வசனம் தொடும்படிக்கென்று என்ற வார்த்தை வருகிறது. ஏனென்றால் இயேசு அநேகரை தொட்டு சுகப்படுத்தியது நமக்கு தெரியும். ஆகவே இந்த பெற்றோருடைய மனதிலும் இயேசு தொட்டால் இந்த குழந்தைகள் பரிபூர்ணமான சுகத்தை பெறுவார்கள், அவர்களுடைய மாற்றுத்திறன் தன்மைகள் மாறி இயல்பான மனிதர்களாக, குழந்தைகளாக மாறுவார்கள் என்கிற எண்ணத்தோடு கொண்டு வந்திருக்கலாம் என்று கருதுகிறார்கள். ஆனால் கொண்டு வந்தவர்களை சீசர்கள் அதட்டினார்கள். ஒருவேளை நிறைய வந்திருப்பாங்க, நிறைய பிள்ளைங்க, ஏராளமான அநேக பிள்ளைங்க வந்திருப்பாங்க. ஆகவே சீடர்களுக்கு அது, ஏன்னா அவங்க பிரயாணமாக வந்து கொண்டிருக்கிற நேரங்கள், இன்னும் சொல்லப்போனால் ஏரோதுக்கும் யூதேயாவில் உள்ள தலைவர்களுக்கும் இவர்கள் இருக்கிற இடங்கள் அதிகம் தெரிய வேண்டாம் என்கிற எண்ணமும் இவரிடம் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு ரெண்டும் கெட்டான் நிலையில் இருந்தபடினாலே
தங்களுடைய பிரயாணங்களுக்கோ ஊழியங்களுக்கோ தடை இருப்பதனால அதட்டி இருக்கலாம். ஆனால் இயேசு அதை கண்டு விசனமடைந்து என்று பார்க்கிறோம். இந்த விசனமடைந்து என்கிற வார்த்தை ஒரு விதத்திலே சொன்னால் கோபமடைந்து என்கிற பொருளையும் கொடுக்கக்கூடியதான். அப்படியானால் இயேசுடைய கோபத்தை அவர் 2வது இடத்திலே வெளிப்படுத்தியதாக சிலர் சொல்வார்கள். 1வது யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலே அவர் தன்னுடைய ஊழியத்தின் ஆரம்ப காலகட்டத்திலே எருசலேமுக்கு சென்றபோது எருசலேம் ஆலயத்திலே புறா முதலிய அவர்களை விற்கிறவர்களை எல்லாம் கண்டு விரட்டினார் என்று பார்ப்போம். அந்த இடத்திலும் இயேசு கோபமடைந்து என்கிற வார்த்தைக்கு இணையான ஒரு பதம் அங்கே வரும். அது அவிசுவாசிகளிடம் இயேசு அடைந்த கோபம். ஆனால் இங்கே தன்னுடைய சீடர்களிடமே அல்லது விசுவாசிகளிடமே அவர் விசனமடைந்ததாக வருகிறது. ஆனால் விசனமடைந்து விட்டு அவனமாக விட்டுவிடவில்லை. அடுத்து அவர் சொன்னது மிக முக்கியம். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதுக்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதிருங்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவுடையது என்று சொல்கிறார். அதாவது குழந்தைகள் இயேசுவிடம் வருவதற்கோ சுகம் பெறுவதற்கோ அல்லது ஆண்டுடைய தொடுதலை அனுபவிப்பதற்கோ அல்லது அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்கோ அவரோடு பேசுவதற்கோ எந்த தடையும் செய்ய வேண்டிய தேவையில்லை. அதோடு நிறுத்தியிருந்தால் கூட பிரச்சனை இல்லை. அதன் பின்பு சொன்னது மிக மிக முக்கியமானது. அவர்களை தடை பண்ணாதீர்கள், தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவுடையது. இந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படிப்பட்டவுடையது என்று சொன்னபடினால்தான் என்னிடமே பலர் கேட்டிருக்கிறாங்க, நம்ம குழந்தை போல மாறணும், நம்முடைய மனப்பான்மை செயல்பாடுகள் எல்லாமே குழந்தை போல மாறினாதான் நம்ம பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொல்லுவதை கேட்டிருக்கிறேன் என்று சொல்லுவதோடு என்ன பலர் இதை கேட்டிருக்கிறார்கள். ஏன்னா பலர் என்ன புரிகிறாங்கன்னா, நம்ம இயல்பான மனிதனாக இருந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது, குழந்தை போல் இருக்கணும், இன்னும் சொல்ல போனால் குழந்தை தரமாக இருக்கணும், அப்படியெல்லாம் புரிந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவர் இந்த இடத்துல அந்த பொருளிலே சொல்லவில்லை, அந்த பொருளில் சொல்ல வேண்டிய தேவையும் இல்லை. ஏனென்றால் எந்த மனிதனுக்கும் முழு மனிதனான பின்பு அவனுக்கு குழந்தைத்தனம் வந்தாலே சமூகம் அவனை ஏதோ மனநிலை பிறண்டவராகத்தான் பார்ப்பார்கள். ஆகவே சைல்டிஷ்னஸ் அல்லது குழந்தைத்தனம் அல்ல நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்ப்பது. குழந்தை போன்ற விசுவாசம் என்று சொல்லும்போது அல்லது பிள்ளைகளை போன்ற தேவனுடைய சிறு பிள்ளைகளைப் போல தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டார் என்று சொல்லும்போது நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு இப்போது 3 ஆண்டு ஊழியங்களை செய்திருக்கின்றார். இஸ்ரவேல் தேசம் முழுவதுமே ஒரு சிலரை தவிர அவரை எதிர்த்தாகிவிட்டது. அந்த சூழலில் இந்த பிள்ளைகளும் இந்த பிள்ளைகளை கொண்டு வந்த பெற்றோர்களும், ஆனால் அந்த அவசர பகுதியை புரியும் போது பிள்ளைகள் மட்டுமல்ல அவருடைய பெற்றோர்களும் வந்தார்கள். பிள்ளைகளும் ஒருவேளை அவர்கள் சற்று வளர்ந்தவர்களாக இருந்தால் விசுவாசத்தோடு வந்தார்கள் என்று கருத முடியும். அதை விட முக்கியமானது அந்த பிள்ளைகளை கொண்டு வந்த பெற்றோர்கள் விசுவாசத்தோடு வந்தார்கள். அது ரொம்ப முக்கியம். அந்த பிள்ளைகளை கொண்டு வந்த பெற்றோர், அந்த பிள்ளைகளை கொண்டு வந்த பெற்றோர் இயேசு தொட்டால் சுகமாகும் அல்லது இயேசுவை இந்த தேசமே ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அவரிடம் நாங்கள் வருவோம், எங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வருவோம், எங்களுடைய பிள்ளைகளுக்கான நன்மைகளை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு அவர்கள் வந்தார்கள். அந்த விசுவாசம் தான் இயேசுக்கு இப்போது தேவை. என்றால் எல்லோரும் அவரை புறக்கணித்தது மட்டுமல்லாமல் யூத தலைவர்களும் அவரை கொல்ல வகை தேடுகிறார்கள். இவரை மேசியா என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த சூழலில் அவரை விசுவாசித்த வந்த விசுவாசம்தான் எல்லாரிடமும் அவர் எதிர்பார்ப்பது. அதாவது இயேசுவை மேசியா என விசுவாசித்து வருவது மட்டுமே அவர்களை பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் சேர்க்கும் அல்லது நாம் என்று புரிந்திருக்கிறவனமாக பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கும், எப்படியும் புரிந்து கொள்ளலாம். ஆனால் ஒன்று, தலைவர்கள் விசுவாசிக்கவில்லை, ஆனால் இந்த குழந்தைகளும் இந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களும்
தலைவர்கள் விசுவாசிக்காத போதும் விசுவாசித்தார்கள். அந்த விதமான விசுவாசம், இயேசுவை விசுவாசிக்கிற விசுவாசம்தான் இயேசு எதிர்பார்க்கிற விசுவாசம். ஆகவே அவர் சொல்கிறார், எவனாகிலும், அப்ப இந்த குழந்தைகள் மட்டுமல்ல, குழந்தைகளுடைய பெற்றோர்கள் மட்டுமல்ல, எவனாயிலும் சிறுபிள்ளை போல, அதாவது தலைவர்கள் ஏற்றுக்கொள்ளாத போதும் இயேசுவை மேசியாவாக, கள்ளம் கபடம் இல்லாமல், வெறுப்பு இல்லாமல் இயேசுவை விசுவாசிக்க வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்வர்கள்தான் தேவனுடைய ராஜ்யத்திலே இடம் உண்டு. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லும்போது மேசியாவுடைய ஆட்சி என்றும் புரிந்து கொள்ளலாம். சொல்லாரு 15ஆம் வசனம், எவனாயிலும் சிறுபிள்ளை போல தேவனுடைய ராஜ்யத்தை, இந்த இடத்துல தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்ல அவர் தன்னைத்தான் சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி அவர்களை அணைத்து கொண்டு அவர்கள் மேல் கைகளை வைத்து அவர்களை ஆசீர்வதித்தார். இந்த இடத்துல அவர்களை குணமாக்கிறார் என்று பொருள் கொள்கிறவர்களும் இருக்கிறார்கள். எப்படியும் ஆண்டவர் அவரை மேசியா என்கிற எளிய விசுவாசத்தோடு வந்த அனைவரையும், குழந்தைகளையும் அவருடைய பெற்றோர்களையும் ஆசீர்வாதத்தோடு நில்லாமல் சொல்வது, இதே போல நீங்கள் இயேசுவிடம் விசுவாசித்து வர வேண்டும், அதுதான் உங்களை மேசியாவுடைய ராஜ்யத்தில் அல்லது தேவனுடைய ராஜ்யத்தில் அல்லது பரலோகனுடைய ராஜ்யத்தில் நம்மை கொண்டு சேர்க்கும் என்று சொன்னார். அடுத்த வசன பகுதியை நாம் தொடர்ந்து தியானிக்கலாம் நினைக்கின்றேன். மார்க்கு 17 முதல் 31 முடிய நித்திய ஜீவனை குறித்ததான ஒரு அறிவுரையை கொடுத்து சொல்லுகின்றார். நாம் அந்த வசன பகுதியை படித்து கொண்டே நாம் தியானிப்போம். பொதுவாக ஒரு அறிமுகத்தை இந்த இடத்துல கொடுத்து விடுவோம். அந்த வசன பகுதி படிக்கும்போதே அந்த அறிமுகம் நமக்கு கிடைத்துவிடும். பின்பு அவர் புறப்பட்டு வழியிலே போகையில் ஒருவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவரை தவிர நல்லவன் ஒருவரும் இல்லையே. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம்பண்வாயுங்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளையெல்லாம் என் சிறுவயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றார். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. நீ போய் உனக்குண்டானவை எல்லாவற்றை விற்று தரித்திரு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த ஆஸ்தியுள்ளவனாயிருந்தபடியால் இந்த வார்த்தையை கேட்டு மனமடைந்த துக்கத்தோடே போய்விட்டான். அதாவது இந்த ஒருவன் என்று நமக்கு மார்க்கில் வருகிறது. லூக்கா சுவிசேஷத்தில் படிக்கும்போது ஒரு தலைவன் என்று வருகிறது. அப்படியானால் அவன் யார் என்று பார்க்கும்போது பெரும்பாலும் இவன் யூத சனகதிரின் சங்கத்தில் இருந்த ஒருவனாக இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. அல்லது ஏதோ ஒரு குறிப்பிட்ட ஜமாலயத்துடைய தலைவனாகவும் இருந்திருக்கலாம். எப்படியும் அவன் யூத சமுதாயத்தில் மதிக்கத்தக்க ஒருவனாக இருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். அவன் ஓடி வந்து அவருக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு, இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒன்று. பொதுவாக தலைவர்களிடம் ஒரு மெத்தனம் இருக்கும், பெருமை இருக்கும். ஆனால் அவனுடைய முதல் பகுதியில் அது இருந்தது போல தெரியவில்லை. முழங்கால் படியிடுகிறான். அடுத்ததாக, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நல்ல போதகரே என்கிற ஒரு வார்த்தை அவர் சொல்லுகின்றான். இந்த வார்த்தை சற்று மிக முக்கியமானது. ஏனென்றால் பொதுவாக நாம் நல்லது என்று சொன்னால்
லகுவாக எடுத்துக்கொள்வோம். ஆனால் கிரேக்க மொழியிலே 2 வார்த்தைகள் நல்லது என்பதை குறிக்க பயன்படுத்துவார்கள். ஒன்று அகத்தோஸ் என்கிறதான ஒரு வார்த்தை, இன்னொன்று கலோஸ் என்கிறதான ஒரு வார்த்தை. இந்த அகத்தோஸ் என்கிறதான வார்த்தையுடைய பொருள் ஒன்று அல்லது ஒருவர் இயல்பிலே நன்றாக இருத்தல் என்கிற பொருள். அதாவது பை நேச்சர் இட் இஸ் குட், அதை மாற்ற முடியாது என்கிறதான ஒரு பொருள். அதே நேரம் கலோஸ் என்கிறதான வார்த்தையுடைய பொருள் என்னவென்றால் பார்வைக்கு அல்ல தோற்றத்தில் அழகாக தோன்றுகிற ஒரு தன்மை, அல்ல தோற்றத்தில் நன்றாக, தோற்றப்பொலிவில் நன்றாக. நம்ம அழகுன்னு அந்த வார்த்தையை சொல்லுவோம், நல்ல கவர்ச்சியாக இருக்கிறன்னு சொல்லுவோம் அல்லவா, ஏகதேசம் அந்த பொருளை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த வசன பகுதியிலே இயல்பாக இருக்கின்றதான நல்லதை குறிப்பிடுகிற வார்த்தை தான் இருக்கிறது என்று அறிஞர்களுடைய பார்வை. அப்படியானால் நல்ல போதகரே என்று அவர் சொல்லும்போது என்ன வருகிறார்? இயல்பாகவே அவர் நல்லவராக இருக்கிறவர், இயல்பாகவே நல்ல போதனைகளை போதிக்கிறவர் என்கிற பொருளை அது தருகிறது. ஆகவே இயேசு இயல்பிலேயே நல்லவர் மட்டுமல்ல, இயல்பாகவே நல்லதையே போதிக்கிறவர். சரி, ஆனால் நாம் அனைவருக்கும் ஆச்சரியமான ஒன்று என்னவென்றால், இந்த இடத்திலே இந்த நல்ல என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு யூத இறையியல் பதம். இந்த இடத்திலே இந்த மனிதன் அல்லது இந்த தலைவன் தெரிந்து சொன்னானா, தெரியாமல் சொல்லிவிட்டானா என்று தெரியாது, அல்ல ஆர்வத்தினால் சொல்லிவிட்டானா என்று தெரியாது. ஏனென்றால் இந்த நல்ல என்கிற வார்த்தை பல வேளைகளிலே தேவனை குறிக்கும்போது உலகில் நல்லவராக இருக்கிற ஒரே ஒருவர் தேவன் என்கிற பொருளை தரும். உலகில் இருப்பதில் இருக்கிற நல்ல ஒரே நல்லவர் தேவன். அப்படியானால் அதனுடைய பொருள் தேவனை தவிர வேறு எங்குமே நல்லது இல்லை என்கிறதை சொல்லுகிறோம். ஆகவே நல்ல போதகரே என்று சொல்லும் போதே இவன் தன்னை அறியாமலே என்ன சொல்லிட்டான்? நீர் தேவன் என்று சொல்லிட்டான். ஆனால் அவன் அதை அதனுடைய சீரியஸ்னஸை அல்லது அதனுடைய முக்கியத்துவத்தை உணராமலே சொல்லிட்டான். ஆனால் அந்த இறையில் உண்மை எனக்கு தெரியும். இந்த இடத்தில் அதை கவனக்குறைவாக சொன்னான் என்று புரிந்து கொள்ளலாம். ஆனால் அது கவனக்குறைவாக சொன்னதை விட அந்த இடத்திலே அவன் தன்னை அறியாமலே இயேசு தேவன் என்று ஒத்துக்கொண்டான். ஆகவே தான் ஆண்டவர் ஒருவேளை அவன் தெரிந்தோ தெரியாமல் அதை சொல்லியிருந்தாலும் அதை அவனுக்கு உணர்த்தும்படியாகத்தான் தொடர்ந்து அந்த பேச்சில் அவர் சொல்கிறாரு. பாருங்க, தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவன் இல்லையே. இந்த இடத்துல நித்திய ஜீவனை குறித்தும் பேச வேண்டும். நான் இதை விளக்கிட்டு நான் அதுக்கு வர்றேன். அப்போ இயேசு தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவனும் இல்லைன்னு எதுக்கு சொன்னார்? அந்த நல்லவன் என்கிற வார்த்தை இயல்பாகவே ஒருவர் மட்டுமே நல்லவர், அவர் தேவன் என்று ஒரு யூத கருத்து இருக்கிறவெல்லாம் அதை அவருக்கு நினைப்பூட்டுகிறார். அதுக்கு அவன் எந்த மறுபதிலும் சொன்னதை மாதிரி வரல. ஏன்னா அவனுக்கு ஒரே ஒரு ஷாக்காக இருந்திருக்கலாம். ஏன்னா இவரையே இவன் மெஸ்ஸியா என்று நம்பினானான்னு தெரியாது. ஆனால் ஒரு நல்ல ஒரு போதகர் என்கிற எண்ணம் இருக்கிறது. அவன் நல்ல போதகர் அல்ல, நல்ல ரபி. ஆனால் இவர் மெஸ்ஸியா என்று அவனை ஏற்றிருக்க வாய்ப்பில்லை. ஏற்றிருந்தால் அவனுடைய பின்பாடுள்ள செயல்பாடுகள் இதை விட வித்தியாசமாக இருந்திருக்கலாம். இவரை தேவன் என்று அவன் முழுமையாக அறியவில்லை. ஆனால் அவனுடைய வார்த்தை தேவனை குறித்து சொல்கிற வார்த்தை இருந்தபடினாலே அதை இயேசு அவனுக்கு சுட்டி காட்டினார். நிச்சயமாக அது அவனுக்கு சற்று அதிர்ச்சியை கூட இருந்திருக்கலாம். அதனால தான் அவன் அதை குறித்து மேலும் பேசவில்லை. சரி, இனிமேல் நாம் அடுத்த நிகழ்வுக்கு செல்வோம். நித்திய ஜீவனை சுதந்திர கொள்ளும்படி நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். இந்த இடத்துல நித்திய ஜீவன் என்று சொல்லும்போது இன்றைக்கு நாம் ஒரு பொருளை சொல்லுவோம், தவறல்ல, அது சரியான பொருள் தான். நித்தியம் என்றால் முடிவில்லாதது, ஆரம்பமும் முடிவில்லாதுங்கிற ஒரு பொருளை அது கொடுக்கும். ஆகவே நித்திய ஜீவன் என்றால் முடிவில்லாத ஜீவன்
என்கிற இதுதான் நம்முடைய இன்றைக்கு கிறிஸ்தவருடைய பார்வை. ஆனால் யூதருடைய பார்வையிலே இயேசு வாழ்ந்த காலத்தில் நித்திய ஜீவன் என்பது நிலையான வாழ்வு மட்டுமல்ல, நீண்ட வாழ்வு மட்டுமல்ல, அது மேசியாவுடைய ஆட்சியை குறிக்கும் வார்த்தையும் கூட. அந்த மேசியாவுடைய ஆட்சியிலே பங்கெடுக்கிறதான வாக்கியத்தை அது குறிக்கும். ஆகவே நித்திய ஜீவன் என்பதும் மேசியாவுடைய ராஜ்யம் என்பதும் பல வேளைகளிலே யூதருடைய பார்வையிலே ஒன்றைத்தான் சொல்லும். ஆகவே அவன் இங்கே என்ன பொருளிலே கேட்டான் என்றால், மேசியாவுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா அவர்கள் இவர்களுடைய அனைவருடைய எதிர்பார்ப்பு மேசியா வந்து ராஜ்யத்தை அமைப்பார் என்பது அவனுடைய எதிர்பார்ப்பு. ஆக என்ன கேட்குறான்? மேசியாவுடைய ஆட்சியில், அந்த மேசியாவுடைய ஆட்சியாகி நித்திய ஜீவனுக்குள் செல்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? இயேசு தன்னை தேவன் என்பதை அவனுக்கு உணர்த்தி விட்டு, நல்லா புரிஞ்சுடுங்க, தன்னை தேவன் என்பதை அவனுக்கு உணர்த்தி விட்டு, அதை அவன் ஏற்றுக்கொண்டானா இல்லை அதுக்கு இயேசு போகணும் இல்லை, உணர்த்தி விட்டு அவனுடைய முதல் கேள்விக்கு பதில் கொடுக்குறார். சொல்கிறாரு, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயையும் கரம் பண்ணுவாய் என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாய் என்றார். நம்ம 10 கட்டளைகள் இருக்குல்ல, அதனுடைய பிற்பகுதியில் உள்ளதை பெரும்பாலும் சொல்கிறார். முதல் பகுதியில் தேவனை தவிர வேறு எவரும் இல்லை, ஓய்வு நாளை ஆசரிப்பாயாக என்றெல்லாம் வருகிறதெல்லாம் அதை விட்டுட்டு சமூக வாழ்வியலை குறித்து அதிகமாய் போதிக்கின்றதான 10 கட்டளைகளையும் அதனுடைய சாராம்சங்களையும் சொல்கிறார். அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா? அதுக்கு அவன் பதில் சொன்னான். 20 வசனம், அதற்கு அவன் போதுகிறேன், இவைகளெல்லாம் என் சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். பர்ஃபெக்ட் மாதிரி காட்டுறான். அங்கே தான் சிக்கலும் ஆரம்பிக்கிறது. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து அடுத்து அவனை கடிந்து கொள்ள இருக்கின்றார், அல்லது அவனை திருத்த இருக்கின்றார். ஆனால் அது கோபத்திலேயோ எரிச்சலே பேசவில்லை. அவனுக்கு ஒன்றும் தெரியலைன்னா அவனை முட்டாள்தனமாகவும் கருதவில்லை. சொல்கிறார், அன்போடு உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு, அதெல்லாம் நீ செய்கிற, நீ ஒத்துக்கிட்ட, ஓகே, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரக் கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். பின்பு சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். என்ன சொல்றாரு? 2 காரியம். ஒன்று, உனக்குள்ளதெல்லாம் விற்று கொடு, ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு பின்பற்றி வான்னு சொன்னார். எதற்கு? இவனுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவன் தன் சுயநீதியினாலே ராஜ்யத்திலே போகலாம் என்று நம்புகின்றான். அப்படியானால் அவன் முதலாவது வந்து பணிந்ததல்ல. எதற்கு? அது ஒரு மாய்மாலம் என்றே கருத முடியும். தன்னை நல்லவனாக காட்ட வேண்டும், அதற்காகத்தான் அவன் முயன்றானே தவிர தன்னுடைய குறைகளை அவன் உணர்வதற்கு தயாரில்லை. ஆகவே ஆண்டவர் அவனோடு சொன்ன உடனடியாக 22 வசனம், அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாக இருந்தபடியால் அந்த வார்த்தையை கேட்டு மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். வார்த்தையுடன் மனமடிந்து துக்கத்தோடே போய்விட்டான். அவனுடைய இயேசுவை அவன் அதன் பின்பு பின்பற்றவில்லை, அதுக்கான எந்த பதிலையும் சொல்லவில்லை. அப்பொழுது இயேசு, தொடர்ச்சியை படிக்கும் 23 வசனம், சுற்றி பார்த்து தன்னுடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளோ அரிதாக இருக்கிறது என்றார். அவருடைய சீஷர்கள் அவருடைய வார்த்தையை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளோ அரிதாக இருக்கிறது. ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதில் நுழைவது எளிதாக இருக்கும் என்றார். பலர் இந்த வசனத்தின் அடிப்படையில் என்ன கேட்பாங்கன்னா, அப்போ ஐஸ்வர்யவனுக்கு பரலோகமே கிடையாது. ஏன்னா அவங்க எதை எடுப்பாங்கன்னா, லூக்கா 16 அதிகாரத்தில் ஐஸ்வர்ய லாசருக்கு அது ஓமையில் அப்படி தான் வரும். ஆகவே பலருடைய புரிந்து கொள்ளல் இந்த வசனத்தை அந்த வசனத்தை ஒப்பிட்டு பார்த்து, அப்போ ஐஸ்வர்யவனுக்கு பரலோகமே கிடையாது. அப்படி இயேசு அப்படி சொல்லவும் வரவில்லை. ஏன்னா தொடர்ந்து படிக்கும்போது அவர்கள் பின்னும் அதிகமாக ஆச்சரியப்பட்டு, அப்படியானால் யார்
ரட்சிக்கப்படக்கூடும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷனால் கூடாதது தேவனால் இது கூடாதல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்குள் செல்வது மனிதனுடைய முயற்சி அல்ல. அதுதான் சம்மரி. மனிதனால் கூடாது. ஐஸ்வர்யமா இருக்கிறானா ஏழையா இருக்கிறானா என்பதல்ல. பதில் என்ன சொல்லாது, ஐஸ்வர்யனால் இது கூடாது அப்படி சொல்லல, மனுஷனால் இது கூடாது. அது கடைசியாக அவர் சொல்ல வருகிற சம்மரி, மனுஷனால் இது கூடாது. ஆகவே ஏழையா ஐஸ்வர்யவனா என்பது அல்ல, தேவனுடைய ராஜ்யத்தில் புகுவது மனிதனுடைய அல்ல. ஆனால் தேவனால் கூடாதல்ல, தேவனாலே எல்லாம் கூடும். தேவனால் தான் நம்மை தேவனுடைய ராஜ்யத்திலே சேர்க்க முடியும். அப்படியானால் அதனுடைய பொருள் என்னவென்றால், கிறிஸ்துவை இயேசுவை மெசியா என ஏற்றுக்கொள்வது. இன்னும் சொல்ல போனால் இந்த இடத்துல இயேசுவை தேவனாகவும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அவனுக்கு இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொள்வதிலும் பிரச்சனை இருந்தது. அதுவும் மிக முக்கியமானது. அது இயேசுவை மேசியாவாகவும் இயேசுவை தேவனாக ஏற்றுக்கொள்வதும் முக்கியமானது. அதான் தேவனால் தான் இது கூடும். அப்படியானால் மறைமுகமாக அவர் சொல்வது என்னால் தான் கூடும். இது போன்ற ஐஸ்வர்யவானால் அல்ல. எந்த மனிதனையும் நித்திய ராஜ்யத்தில் அல்லது அவருடைய ராஜ்யத்தில் அல்லது பரலோகத்தில் சேர்ப்பது என்பது தேவனுடைய செயல். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அந்த தேவனை, இயேசுவில் வெளிப்பட்ட தேவனை, இயேசுவாகிய தேவனை, மெசியவாகிய இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம்தான் அது கூடும். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கியதோ, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்லத் தொடங்கினார். அதற்கு இயேசு பிரதித்திரமாக, என் நிமித்தம் சுவிசேஷ நிமித்தமாகும் வீட்டையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளையாவது நிலங்களையாவது விட்டவர் எவரும் இப்பொழுது இம்மையில் துன்பங்களோடு நுகரத்தனையாக வீடுகளையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராய் இருப்பார்கள் என்றார். ஆகவே சீடர்கள் அப்போது அவங்களுக்கே ஒரு கேள்வி, ஏதாவது எங்களுக்கு பயன் கிடைக்குமா என்று. ஏன்னா அவங்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரே குறித்து எண்ணம் உண்டல்லவா. ஆகவே அவர்களுக்கு அதை வாக்குறுதியாக சொல்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் இதை இழந்தாலும் அதை தேவன் உங்களுக்கு திரும்ப கொடுப்பார், அத்தோடு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்பதை சீடர்களுக்கு அவர் வாக்குறுதியாக சொல்கின்றார். தலைமைத்துவ பாடமாக நாம் கருதுவதாக இருந்தால், தலைவன் கிறிஸ்துவின் சித்தத்தை அறிந்து அதற்கேற்ப செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அதனால்தான் அவர் இந்த மத்திய எழுத சுவிசேஷத்தில் இதே வசன பகுதியை விளக்கும்போது, இந்த மத்திய 19ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை தொடர்ந்து படிக்கும்போது, ஆகிலும் முந்தினோர் அநேகர் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராய் இருப்பார்கள் என்றார். பரலோராஜ்யம் வீட்டு எஜமானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருந்தது. அவன் தன் திராட்சை தோட்டத்துக்கு வேலையாட்களை அமர்ந்த அதிகாலையிலே புறப்பட்டான். வேலையாட்கள் நாளொன்றுக்கு ஒரு பணம் கூலி பேசி அவர்களை தன் தோட்டத்துக்கு அனுப்பினான். 3ஆம் மணி வேளையிலே அவன் புறப்பட்டு போய் கடைத்தெருவிலே சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி உங்களுக்கு கூலி கொடுப்பேன் என்றான். அவர்களும் போனார்கள். மறுபடியும் 6ஆம் 9ஆம் மணி வேளையிலும் அவன் போய் அப்படியே செய்தான். 11ஆம் மணி வேளையிலும் அவன் போய் சும்மா நிற்கிற வேறு சிலரை கண்டு, நீங்கள் பகல் முழுவதும் இங்கே சும்மா நிற்கிறது என்று கேட்டார். அதற்கு அவர்கள், ஒருவரும் எங்களுக்கு வேலையிடவில்லை என்றார்கள். அவன் அவர்களை நோக்கி, நீங்களும் திராட்சை தோட்டத்துக்கு போங்கள், நியாயமானபடி கூலி பெற்றுக்கொள்வீர்கள் என்றான். சாயங்காலத்தில் திராட்சை தோட்டத்து எஜமான் தன் காரியக்காரனை நோக்கி, நீ வேலையாட்களை அழைத்து பிந்தி வந்தவர்கள் தொடங்கி முந்தி வந்தவர்கள் வரைக்கும் அவர்களுக்கு கூலி கொடு என்றான். அப்பொழுது 11ஆம் மணி வேளையில் வேலை அமர்த்தப்பட்டவர்கள் வந்து ஆளுக்கு ஒரு பணம் வாங்கினார்கள். முந்தி அமர்த்தப்பட்டவர்கள் வந்து தங்களுக்கு அதிக கூலி கிடைக்கும் என்று எண்ணினார்கள். அவர்களும் ஆளுக்கு ஒரு பணம் வாங்கி கொண்டார்கள். வாங்கி கொண்டு வீட்டெஜமானை நோக்கி, பிந்தி வந்தவர்களாகிய இவர்கள் 1 மணி நேரம் மாத்திரம் வேலை செய்தார்கள். பகலின் கஷ்டத்தையும் வெயிலின் உஷ்ணத்தையும் சகித்து எங்களுக்கு
இவரை சமமாக்கினாரே என்று முறுமுறுத்தார்கள். அவர்களில் ஒருவனுக்கு அவன் பிரதித்திரமாக, சிநேகிதனே, நான் உனக்கு அநியாயம் செய்யவில்லை. நீ என்னிடத்தில் ஒரு பணத்துக்கு சம்மதிக்கவில்லையா? உன்னுடையதை நீ வாங்கி கொண்டு போ. உனக்கு கொடுத்தது போல பிந்தி வந்தவனாகிய இவனுக்கும் கொடுப்பது என்னுடைய இஷ்டம். என்னுடையதை என் இஷ்டப்படி செய்ய எனக்கு அதிகாரம் இல்லையா? நான் தயாராக இருக்கபடியால் நீ வன்கணலாக இருக்கலாமா என்றான். இவ்விதமாக பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராய் இருப்பார்கள். அழைக்கப்பட்ட அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள சிலர் என்றார். இவ்விடமாக இயேசு கிறிஸ்து அந்த இப்போ நாம் படித்தோம்ல கூலி கொடுக்குற அந்த உவமையிலே அது எஜமானுடைய திட்டம். எப்படி யாருக்கு எதை கொடுப்பது என்பதை தீர்மானிக்கிறது எஜமானுடைய திட்டமாக இருக்கிறதோ, அதுபோல தேவன்தான் நித்திய ஜீவனை கொடுப்பது. அதிலும் அவன் எப்போது வந்தான் அல்லது எந்த தேசத்தில் வந்தான் என்பதல்ல முக்கியம். தேவன் கொடுத்த நியமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கின்றானா? அங்கே அந்த ஒரு பணம் சொல்ல அந்த கூலி ஏற்றுக்கொண்டதாக வருகிறது. நாம் நித்தியத்தோடு நம்முடைய மீட்போடு பேசுவதானால் தேவன் நமக்கு மீட்புக்காய் கொடுத்திருக்கிற கட்டளை இந்த காலத்திலே அந்த கட்டளை இயேசு கிறிஸ்துவ விசுவாசி இல்லையா? கர்த்தரா இயேசு விசுவாசி, நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னோமாக இந்த காலத்திற்கு அந்த நியமத்தை நாம் விசுவாசிப்போமானால் நாம் அனைவரும் சமமான பங்கை நித்திய ராஜ்யத்திலே பெறுவோம் என்பதை ஆண்டவர் இங்கே அதனுடைய தொடர்ச்சியாக சொல்லி முடிக்கிறார். அதாவது தேவனால் கூடும், தேவனுடைய திட்டத்துக்கு உட்பட்டது என்பதை வலியுறுத்துவதற்காக இந்த உவமையோடு அதையும் சொல்லி முடிக்கின்றார். உங்களுடைய கருத்துக்களை இப்போது நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். இங்கே ஊசியின் காது என்று சொல்லப்படுகிறது. ஊசியின் காது சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, அது ஒரு பழமொழியாக பேசப்பட்டு வந்த ஒன்று. அதற்கு எதை நிஜத்தில் தேட வேண்டாம். அதாவது ஊசியின் காதில் ஒட்டகம் போகாதுங்கிறதை, அதாவது ஒரு காரியத்தை முடியவே முடியாதுங்கிற காரியத்தை சொல்வதற்காக அந்த காலத்தில் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு பழமொழியைத்தான் இயேசு சொன்னார் என்கிறது ஒரு பார்வை. ஆனால் வேறு ஒரு கருத்து இருக்கிறது. அது என்னவென்றால், எருசலேம் பட்டணத்திற்கு போகும்போது ஒரு இடத்தில் ஒரு கோபுரம் இருக்கிற கோபுர வாசல் அல்லது ஒரு நுழைவாயில் இருக்கிறது. அந்த நுழைவாயிலை தான் ஊசி என்று சொல்வார்கள், ஊசியின் காது என்று சொல்வார்கள். காரணம் என்னவென்றால் அது சற்று சிறிதாக இருக்குமாம். ஆகவே ஒட்டகங்கள் அதன் வழியாக செல்ல முடியாது. ஆகவே அதைத்தான் இயேசுங்க சொல்றாரு. அதாவது அந்த சின்ன வாசல் வழியாக ஒருவேளை ஒட்டகமே போயிடும். ஆனால் ஒட்டகமே அந்த வாசல் வழியாக போனாலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் போக முடியாது. அதாவது சுயநீதியினால் போக முடியாது என்பதைத்தான் அவர் அங்கே சொல்கிறார். ஆகவே ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவது என்பது ஒன்றில் அது ஒரு பழமொழியாக இருக்க வேண்டும், அல்லது இந்த வாயிலைத்தான் அவர் சொன்னார். ஆனால் சில அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எருசலேமில் அப்படி ஒரு வாயில் இல்லை, அப்படி ஒரு வாயில் இருந்ததாக எங்கேயும் இல்லை. ஏன்னா எருசலேமில் இருந்த வாயில்கள்லாம் பெரிய வாயில்கள் தான். ஆகவே இதை அப்படி விளக்க வேண்டிய தேவையில்லை என்று சொல்லுகிறவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே பெரும்பான்மையானவர்கள் சொல்வது அது ஒரு பழமொழி. நம்ம கூட பேச்சுவாக்கில் சில பழமொழி சொல்லுவதில்ல, அந்த பழமொழிகளுக்கெல்லாம், அதாவது பழமொழி என்று சொல்லும்போது அதுக்கு லிட்டரல் மீனிங்கை பல இடத்துல எடுக்க முடியாது. அது என்ன கருப்பொருளை சொல்ல வருகிறதோ அதைத்தான் எடுக்க வேண்டும். அது இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லலாம், ஓடுகிற பாம்பு ஒரு முளம் நீட்டி சொல்லுவாங்கன்னு சொல்லுவோம். அதில் எதை எடுப்பது? அப்போ ஓடுகிற பாம்புக்கு ஒரு முளத்தை நீட்டி யாராவது சொல்லாங்களா? அப்படி அல்ல. அதனுடைய பொருள், சிலதை மிகைப்படுத்தி பேசுவார்கள். ஆகவே ஓடுகிற பாம்பை ஒரு முளம் நீட்டி சொல்வார்கள்னு அர்த்தமே மிகைப்படுத்தி பேசுகிறார்கள் என்பதை தான் சொல்ல வருகிறது. அப்போ அந்த மிகைப்படுத்தல் என்பதை சொல்வதற்கு இந்த பழமொழி. அதுபோல இங்கேயும் ஊசியின் காதில் ஒட்டகம் நுழையாது என்பதை எதற்கு சொல்வார்கள் என்றால், முடியவே முடியாது என்கிறதை சொல்வதற்கு இந்த பழமொழியை சொல்வார்கள். ஆகவே தான் பழமொழியாகத்தான் இயேசு பயன்படுத்தினார் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார்கள்.
வேறு சிலர் அந்த எருசலேமில் அப்படி ஒரு வாயில் இருந்ததாக விளக்கிறவர்கள் இருக்கிறாங்க. எது சொன்னாலும் அது சொல்ல வருகிற செய்தி ஒன்று தான். மனிதனால் முடியாது, தேவனால் முடியும். அதாவது மனிதனுடைய சுயநீதியினால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் போக முடியாது. தேவனுடைய கிருபையினால், இரக்கத்தினால், அவரை விசுவாசிப்பதனால் அது சாத்தியம். அதைத்தான் ஆண்டவர் சொல்ல வருகிறார். இந்த இடத்துல தேவனாகி இயேசுவால் தான் ஒருவரை ராஜ்யத்துக்குள் அனுப்ப முடியும். ஆனால் அவன் தன்னுடைய சுயநீதியினால் போக முயன்றதை அவர் அங்கே சுட்டி காட்டுகின்றார்.